ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா வைக்கலாம். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது சார். எல்லா மாதிரியுமே நம்ம ஆல்ரெடி மொத்தம் 3 ஃபீடர்னா ஓகே. அந்த 3 ஃபீடருக்கு நீங்க 1 2 போட்டுனா என்ன அர்த்தம்? ஸ்டாண்ட் பை மேடம். இது மெயின் மேடம், இது ஸ்டாண்ட் பை மேடம். ஓகே. அதுக்காக நம்ம அண்ட் மெயினை மட்டும் தான் மேடம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் மேடம். இப்போ அந்த இன்டீரியர் உள்ள இது ஃபுல்லா வந்து ஃபீடர் மேடம். அதாவது அந்த மெயின் இது சம்பளம் இருந்து ஊர்களுக்கு போறது ஃபீடர் மேடம். அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். பழைய பைப்ல தான் இப்போ இது போயிட்டு இருக்கு. அதனால அது வாட்ட போயிட்டு இருந்துச்சு மேடம். ப்ரெஷரை வந்து தள்ளுறதுனால அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டஸ்ட்லாம் சேர்ந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒன்று ஒன்றா ரீப்ளேஸ் பண்ணி ஸோ அதை அடைக்கும் போது பைப் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆயிரம் கண்டுபிடிக்க முடியாது மேடம். நம்ம 4 கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 100 மீட்டர் மேடம் வந்து இங்கிருந்து சம்பு கொண்டு போயிடும் மேடம். அந்த சம்புங்கிறது வந்து ஒரு இன்றைய பஞ்சாயத்தை கவர் பண்ணுற மாதிரியே ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேடம். அந்த சம்புல இருந்து ஃபர்தராக அந்த பஞ்சாயத்தில் வந்து 5 எவாபரேஷன் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் அங்கேருந்து ஓப்பன் பண்ணுவோம் மேடம். வார்டு கோடு நெட்வொர்க்கையும் வந்து ஐஓடி பேஸில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேரலாக ஒரு ஆக்டிவிட்டி அது டெண்டர்லாம் விட்டாங்க. அப்போ அது என்ன கண்ட்ரோல் எங்கே இருக்கும்? கண்ட்ரோல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வந்துருக்கு பார்க்குறது மாதிரி. இல்லைங்க, நாங்கள் டோர் ஸ்டெப் வேக்சினேஷன் பண்ணுறாங்க. இல்லை அது ஓகே. அவங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு லோக்கல் சப்ளை பண்ணிட்டு இப்படி வந்து இலியாங்குடியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேக்கரி ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரைவேட்டாக பண்ணிக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிவாக பண்ணாமல் இண்டிவிஜுவலாக அவங்களே கார்டு ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணி சீசன் நல்லா இருக்குது. போன மாதம் தான் பிபிஆர்னு ஆளுகளுக்கு பூராமே வேக்சினேஷன் போட்டாச்சு. இங்கே எவ்வளோ கவரேஜ் பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக டார்கெட் பார்ப்போம். பால் என்ன எங்கே வைக்கிறீங்க? பால் தோட்டத்தில் அவ்வளோதான் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஊரில் எல்லாம் வசதி இருக்கும். தண்ணி வந்து மேடம் சொல்லுங்கள்.